அஜித் குமார் கொலை வழக்கின் பின்னணியில் இருப்பது நிகிதா என்ற பெண்மணி அளித்த புகார். இவரின் காரை பார்க் செய்ய போன போதுதான் நகை திருட்டு பழி அஜித் மீது விழுந்தது. இப்போதோ நிகிதா மீது எண்ணற்ற விதமான மோசடி புகார்கள் குவிந்து கொண்டிருக்கின்றன. அந்த டெம்பரரி போலீஸ் ஸ்டாப் மேல உங்களுக்கு சந்தேகமா இருக்கா? கண்டிப்பா சரி, அவர் தான் எடுத்துட்டு போனாரு. பேசும்பொழுது ஆசிரியர் பணி, சப் ரிஜிஸ்ட்ரார் பணி வாங்கி தரதா சொன்னாங்க. என் மருமகளுக்கு நூலகத்தில் வேலை வாங்கி தரேன்னு சொல்லி ஏமாற்றி 2.5 லட்ச ரூபா வாங்கினாங்க. சத்துணவு பொறுப்பாளர் வேலை வாங்கி தர சொன்னாங்க. அப்போ 2 லட்ச ரூபா பணம் கேட்டாங்க. ஆசிரியர் வேலை வாங்கி தருவதாக சொல்லி என்கிட்ட வந்துட்டு 9 லட்ச ரூபா பேசி பணம் கட்டினாங்க. எத்தனை பொய்கள், எத்தனை மோசடிகள்! இவர்கள் கூறும் ஒவ்வொரு புகாரும் அதன் மீதான நடவடிக்கைகளும் பல ஆண்டுகளாக உறங்கிக் கொண்டிருக்கின்றன. கால் கடுக்க வியர்வை சிந்தி உழைத்த பணமெல்லாம் நிகிதா குடும்பத்தின் மோசடியால் பறிபோய்விட்டதாக கூறுகிறார்கள். யார் இந்த நிகிதா? புதிய தலைமுறையின் நேரடி கள ஆய்வில் பல உண்மைகள் அம்பலப்படுகின்றன. இந்த மோசடி நான் செய்யவில்லை என்று அவர் ஒரு ஆடியோ பதிவு தொலைபேசி மூலமாக நமக்கு பேசும்போது குறிப்பிட்டு சொன்னாங்க. ஆனால் இங்கே நேரடியாக இங்கே பொதுமக்களுடைய, கிராமத்து மக்களுடைய நம்ம கேட்டபோது கிட்டத்தட்ட 18 நபரை அவர் ஏமாற்றி பணம் பெற்றிருக்கிறது தெரிய வந்திருக்கிறது. மதுரை மாவட்டம் ஆலம்பட்டியைச் சேர்ந்த ஜெயபெருமாள் சிவகாமி தம்பதிக்கு வைபவ் சரண்கவி என்ற மகனும் நிகிதா என்ற மகளும் உள்ளனர். நிகிதாவின் தந்தை காலமாகிவிட்டார். தாய் சிவகாமி அரசு வேலை பார்த்து ஓய்வு பெற்றவர். நிகிதா திண்டுக்கல் மாவட்டத்தில் உள்ள அரசு கலை அறிவியல் கல்லூரியில் பணியாற்றி வருகிறார். நிகிதாவுக்கு 3 முறை திருமணமாகியுள்ளது. முதல் திருமணம் யானையை வரவைத்து பிரம்மாண்டமாக நடந்தது. பின்னர் அதிலிருந்து விலகி காதல் திருமணம், அதிலிருந்தும் விலகி மீண்டும் ஒரு திருமணம் என வாழ்ந்த நிகிதா இப்போது தாய் சிவகாமியுடன் வசித்து வருகிறார். தாய் தந்தை இருவருமே அரசு பணி என்பதால் சொகுசு வாழ்க்கை வாழ்ந்த நிகிதா அரசியல்வாதிகளிடமும் அதிகாரத்தில் உயர்மட்டத்தில் இருப்பவர்களிடமும் செல்வாக்கு இருப்பதாக கூறி பலரிடம் லட்சக்கணக்கில் மோசடி செய்துள்ளதாக கூறப்படுகிறது. பச்சக்கோன்பட்டி கிராமத்தைச் சேர்ந்த ராஜாங்கம் மகன் தெய்வசிகாமணி, பேரன் வினோத்குமார், பக்கத்து ஊரைச் சேர்ந்த டெய்லர் முருகேசன், டீக்கடை உரிமையாளர் முத்துக்கோடி என நிகிதாவால் பாதிக்கப்பட்டவர்களின் பட்டியல் நீண்டு கொண்டே போகிறது. 2.5 லட்ச ரூபா நான் கொடுத்தது இன்னைக்கு 2011, இன்னைக்கு 14 வருஷம் ஆச்சு. இந்த 14 வருஷமாக நான் ஏமாந்து என் குடும்பமே இன்னைக்கு சீரழிஞ்சு சின்ன பண்ண மாதிரி கிடக்கு. தைய வேலை பார்த்து நான் காசு நகை நட்டை அடகு வச்சு கொடுத்தேன் இந்த பணத்தை. இன்னும் வரைக்கும் கேஸ் நடந்துக்கிட்டு தான் இருக்குது. அதுக்கு எந்த ஒரு முடிவும் இல்லை. பணம் கொடுத்த மானே கிடக்கு. இவங்க மாதிரி இருக்காங்க. பார்க்கும்போதெல்லாம் ரத்தமே கொதிக்கும். நான்லாம் காலை 4 மணிக்கு கடை திறந்து நைட்டு 11, 12 மணிக்கு தூங்குவேன். கால் வலிக்கு 2 லட்சம் கொடுத்தது. நிகிதா மீது 18க்கும் மேற்பட்ட வழக்குகள் உள்ளதாகவும் இதில் சில வழக்குகள் நீதிமன்றத்தில் நடைபெற்று வருவதாகவும் தெரிய வருகிறது. பாதிக்கப்பட்ட மக்களுடைய புகார்களை விசாரித்து உரிய விசாரணை செய்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் என பாதிக்கப்பட்ட மக்களுடைய குரலாக ஒலிக்கிறது. புதிய தலைமுறைக்காக ஒளிப்பதிவாளர் விஜயுடன் செய்தியாளர் ஆனந்தன்.